சினிமாக்காரன் வியூவர்ஸ் இருக்கும் வணக்கம். இப்போ ரியல் ரிவ்யூல செம்பருத்தி சீரியல்ல வந்து நேற்று எபிசோட்ல வந்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது வியூ பண்ண போறோம். அந்த வகையில் போன எபிசோட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியோட பிறந்தநாளுக்காக ஆதி வந்து பயங்கரமா அந்த கேக் வெட்டி அந்த மாதிரி செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஆதி வந்து ஏதாவது கிஃப்ட் வந்து இனிமேல் கொடுக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி ஆதி வந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணம் அன்னைக்கு வந்து அவன் கழுத்துல தாலி கட்டினேன், ஆனால் காலில் மெட்டி போடல, அதனால அவன் மெட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் மெட்டி போட்டுட்டு இருக்காரு. அந்த எபிசோட ரொமான்ஸ் வந்து முந்தின எபிசோட் வந்து பாதி கட் பண்ணாங்க, மீதி வந்து அப்படியே இந்த எபிசோட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ரொமான்ஸ் வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆக ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பார்வதி வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது வீட்டில் அப்பா சுந்தரமா இருக்காருல்ல, அவர் பயங்கர கோவமா இருக்காரு. பார்வதி இவ்வளோ நேரம் வீட்டில் வேலை இருந்தது, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா நான் வந்து செம்பருத்தி செடிக்கிட்ட வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன், எனக்காக என்னோட பிறந்தநாளுக்காக அகிலாண்டி ஸ்ரீ அம்மா இந்த மாதிரி பெரிய ஒரு ஏற்பாடு இந்த மாதிரி செலிப்ரேஷன் வச்சாங்கல்ல, அது வந்து என் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதுக்கிட்ட அந்த செம்பருத்தி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து செம்பருத்தி கிட்ட பேசினது போதும், அதுக்கப்புறம் அந்த செடி குடிக்கிட்ட பேசினது போதும், நான் வீட்டில் நானும் அப்பாவும் தம்பி வந்து எவ்வளோ வயிறு பசியில் இருக்கிறாங்க, நீ பாட்டு போயிட்டு அப்படி லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் 3 பேர் வந்து செம்மையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அதுக்கப்புறம் பார்வதி இவங்களுக்கான ரொமான்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே இருக்கும்போது அது எதுவுமே நடக்கல. பார்வதி அதுக்கப்புறம் அவரோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி கணேசன், அவங்க வந்து 2 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. தம்பி கணேசன் வந்து கண்டுபிடிச்சாங்க, நீ வந்து லேட்டா வந்த அப்படின்னா ஆதி மாமா கிட்ட தானே பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அப்படி தானே பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாப்பா நான் வந்து ஆதி மாமா கிட்ட தான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல இந்த மாதிரி செமையா போயிட்டு இருக்கு. அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில பார்வதி எந்திரிச்சு பார்க்கும்போது காலைல மெட்டி இல்லை, ஐயோ அப்பா வந்து பார்த்தாரோ சொல்லிட்டு பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது தம்பி கணேசன் வந்து அந்த மெட்டியை வந்து எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூப்பரா ஒரு மேட்டர் போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்ததான் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த வில்லி குரூப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி பெரிய ஒரு எபிசோட் கேப்புக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க. நந்தினி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், மித்ரா வந்து நந்தினியோட தங்கச்சி தான் சொல்லிட்டு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அகிலாண்டி கிட்ட சொல்லும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டும் தான் அகிலாண்டி வந்து நம்புவாங்க. அதனால அந்த ஆதாரத்துக்காக ஆதி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த ஆதாரம் வந்து அவன் கையில் கிடைக்கவே செய்யாது. ஆனால் நீ என்ன பண்ணணும், இனிமேல் உஷாரா இருக்கணும், எப்படியாச்சும் அந்த அகிலாண்டி குடும்பத்தை பழி வாங்குறத மட்டும் நீ யோசிக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வெள்ளி குரூப்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, அண்ட் ஆதி பார்வதிக்கான ரொமான்ஸ் வந்து நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து எதிர்பார்த்தே இருக்கும்போது ஆதி வந்து என்ன பண்றாரு, எனக்கு வந்து அந்த மல்லி காஃபி வேணும்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கால் பண்றாங்க. அந்த மாதிரி பார்வதி மேல வர 2 பேருக்கான ரொமான்ஸ் வந்து மறுபடியும் ஜாஸ்தியாகுது. அதாவது ஒரு கேம் விளையாடுறாங்க, அந்த கேம் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சஸ்பென்ஸ் வந்து ஓப்பன் பண்ண விரும்பல. நீங்க வந்து எபிசோட் போய் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஜாலியா அந்த ஒரு போஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் போன எபிசோட் வந்து பயங்கர ஜாலியா போச்சு. இன்னைக்கு எபிசோட்ல மறுபடியும் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. ஆதிக்கு வந்து பார்வதி கிஸ் கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டானா, சரி இந்த மாதிரி தான் போச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த எபிசோட் சப்போஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமாக சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நேற்று செம்பருத்தியோட ரிவ்யூ பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலையோட அடுத்தப்பட்ட அப்டேட் வந்துச்சுன்னாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தலையோட அப்டேட் இல்ல, தலைவர் தளபதி எல்லாரோட அப்டேட். அது மட்டும் இல்ல, ஈவெண்ட்ஸோட அப்டேட்டும் நீ உடனுடன் தெரிஞ்சுக்கணும்னா சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. டிங் டிங்.